லார்ட். எல்லாரும் கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. எழுந்து நின்று மாசில்லா கன்னியே என்ற 2 வரிகளை மட்டும் மாதாவை புகழ்ந்து நாம் பாடுவோம். அதன் பிறகு நற்கருணையானது ஸ்தாபகம் செய்யப்படும். ஒரு 1/4 மணி நேரம் துதி ஆராதனை நற்கருணையில் வீற்றிருக்கக்கூடிய ஆண்டவரை ஆராதித்துவிட்டு நம்முடைய ஆலயத்தை சுற்றி பவனியாக நற்கருணை ஆண்டவரை எடுத்து செல்வோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மாசில்லா கன்னியே மாதாவே உன்மேல் நேசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயார் செய் முற்பவமற்றாய், ஆதியல்லாதோனை மாதேனி பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்கள், மற்றவர்கள் பக்தியாக நின்று கொள்ளலாம். இப்பொழுது நற்கருணையானது ஸ்தாபகம் செய்யப்படுகிறது. நிலையான புகழுக்குரிய தூய இரு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம். வணக்கத்துக்குரிய கார்லோ விரைவில் புனிதராக உயர்த்தப்பட இருக்கின்ற அந்த அன்பான கார்லோ இவ்வாறு கூறுகிறான். விண்ணகத்திற்கு செல்வதற்கான நெடுஞ்சாலை இந்த திவ்ய நற்கருணை என்று கூறுகின்றான். இட்ஸ் a highway to heaven. நெடுஞ்சாலை, எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நேரடியாக விண்ணகத்திற்கு செல்வதற்கான எளிய வழி நெடுஞ்சாலை எதுவென்று சொன்னால் இந்த நற்கருணை தான். இந்த நற்கருணையை தான் தன்னுடைய வாழ்வில் ஆண்டவரை அடைவதற்கு, விண்ணகத்தை பரிசாக பெறுவதற்கு அவர் எடுத்த நெடுஞ்சாலை தான் இந்த நற்கருணை. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு பயணத்திலும் விண்ணகத்தை நோக்கிய நமது பயணத்திலும் இந்த நற்கருணை நமக்கு ஒரு நெடுஞ்சாலையாக இருக்க வேண்டும். இறைவனிடத்திலே நம்மை கொண்டு சேர்ப்பதற்கு இடையிலே எந்த விதமான இடையூறுகளும் பராக்குகளும் இல்லாத வண்ணம் அந்த நெடுஞ்சாலையில்
பாதுகாப்பாக நாம் பயணிப்பதற்கு இந்த நற்கருணை நமக்கு உதவியாக இருக்கும். இந்த பங்கை நற்கருணை ஆண்டவர் பல்வேறு ஆண்டுகளில் வழிநடத்திய எல்லா கிருபைகளுக்காகவும் நன்றி சொல்லி இந்த ஆண்டவரை ஆராதித்து இந்த பாடல் வழியாக போற்றி புகழ்வோம். நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை, நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. சேர்ந்து பாடுவோம். நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை, நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. இப்பொழுது இயேசுவே என்று பாடுவோம். நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை, நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. மீண்டுமாக ஆராதனை 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 உமக்கே. நற்கருணையில் நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை, நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. இதோ இங்க இருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவர் வானினின்று இறங்கி வந்தவர், நம் அனைவருக்கும் உணவாக, விண்ணகத்திலிருந்து நம் அனைவருக்கும் ஆன்ம உணவாக எழுந்து வந்தவர். 40 ஆண்டுகளாக பயணித்த இஸ்ரேல் மக்களுக்கு மன்னாவாக பழைய ஏற்பாட்டிலே வந்த அன்பான ஆண்டவர், இதோ என்னுடைய உடல், இதோ என்னுடைய இரத்தம், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று தந்த அன்பான அதே உணவு இதோ நமது மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறது. அப்படி வானினின்று இறங்கி வந்த இந்த நற்கருணை ஆண்டவரை புகழ்ந்து போற்றி ஆராதித்து மாட்சிப்படுத்துவோம். வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவே ஆராதனை பாடுவோம். வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவே ஆராதனை, வாழ்வளிக்கும் அருமருந்தே பாடுவோம். வாழ்வளிக்கும் அருமருந்தே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. கரங்களை உயர்த்தி அசைத்து ஆராதனை 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 ஆராதனை. மீண்டுமாக ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை உமக்கே. இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் நம்முடைய ஆலயத்தின் மையமாக இருந்து, நம்முடைய பங்கின் மையமாக இருந்து, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் மையமாக இருந்து, அருட்பணியாளருக்கும் இறை மக்களுக்கும் அவர்களுக்கும் மேலுமாக ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் மையமாக இருக்கக்கூடியவர் இந்த நற்கருணை ஆண்டவர். இவரையே நம்முடைய வாழ்வும் நாமும் ஒவ்வொரு நாளும் சுற்றி வருகின்றோம். ஏனென்றால் இவரால் அன்றி
நமக்கு மீட்பு இல்லை. இவரால் அன்றி நம்முடைய பணிகள் இல்லை. இந்த நற்கருணை ஆண்டவரால் அன்றி நம்முடைய பங்கிலும் வாழ்விலும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. இது வந்து அருமையான நாளிலே உறுதி பூசுதல் திருவருட் சாதனத்தை நம்முடைய பங்கை சார்ந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்கள் நம்முடைய பங்கை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே நம்முடைய பங்கை குறித்து பல்வேறு எதிர்கால பணிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அருமையான நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இதோ இந்த நற்கருணை ஆண்டவரும் ஆயராக இருந்து நம்மை வழிநடத்த வேண்டும். ஆயரோடு இருந்தும் இவர் வழிநடத்தும்படியாக இந்த நாளிலே கூட்டி ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் இந்த நற்கருணை ஆண்டவரை புகழ்ந்து போற்றி நாம் ஆராதிப்போம். கருவினிலே ஒரு கொடுத்து தெரிந்தெடுத்தீரே ஆராதனை பாடுவோம். கருவினிலே ஒரு கொடுத்து தெரிந்தெடுத்தீரே ஆராதனை அருகினிலே இருப்பவரே பாடுவோம். அருகினிலே இருப்பவரே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை இயேசுவே ஆராதனை இயேசுவே ஆராதனை இயேசுவே ஆராதனை. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. உங்க எல்லாருக்கும் நற்கருணை ஆண்டவரை பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். எவ்வளவு பிடிக்கும்? இவ்வளவுதானா? எவ்வளவு பிடிக்கும்? நிறைய நமக்கு பிடித்திருக்க வேண்டும். இந்த நற்கருணை ஆண்டவரை நமக்கு பிடிக்கின்ற அளவுக்கு கரங்களை விரித்து காட்ட வேண்டும் என்று சொன்னால் 2 கரங்களே நமக்கு பத்தாது. 360 டிகிரியே நமக்கு பத்தாது. அவ்வளவு நமக்கு பிடித்த ஒரு ஆண்டவராக இந்த நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார். எனவே இந்த அருமையான நாளிலே அவ்வளவு அழகோடும் அருளோடும் இருக்கக்கூடிய அந்த ஆண்டவரை இப்பொழுது நாம் பவனியாக எடுத்து செல்வோம். பாடல்கள் பாடிக்கொண்டும் துதித்து கொண்டும் நற்கருணையினுடைய அந்த சிந்தனைகளை நம்முடைய மனதில் இருத்தியவாறு இப்பொழுது இந்த பவனியிலே நாம் இணைவோம். David in
அனைவரும் சேர்ந்து சொல்வோம். போற்றி போற்றி சொல்லுங்க. போற்றி போற்றி. இயேசுவே போற்றி போற்றி. தூயவரே போற்றி போற்றி. நேசரே போற்றி போற்றி. வல்லவரே போற்றி போற்றி. நல்லவரே போற்றி போற்றி. நேர்மையே போற்றி போற்றி. உண்மையே போற்றி போற்றி. பாசமே போற்றி போற்றி. இரக்கமே போற்றி போற்றி. பரிவே போற்றி போற்றி. அருளே போற்றி போற்றி. ஆனந்தமே போற்றி போற்றி. ஒளியே போற்றி போற்றி. வாழ்வே போற்றி போற்றி. வலியே போற்றி போற்றி. ஆயனே போற்றி போற்றி. எபினேசரே போற்றி போற்றி. எல்லோரியே போற்றி போற்றி. காண்பவரே போற்றி போற்றி. காப்பவரே போற்றி போற்றி. பிரியமான நற்கருணை ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, இதோ இந்த நற்கருணை நம்முடைய பயணத்திற்கான ஒரு உணவு. ஒரு நாளைக்கு நாம் 3 வேளை உணவு உட்கொள்கிறோம். சில நேரங்களில் உணவை விட இக்காலத்தில் மருந்துகளையே உணவாக உட்கொள்ள வேண்டிய சூழல் நமக்கு இருக்கிறது. ஆனால் இதோ இந்த ஆண்டவர் நம்முடைய விண்ணகம் நோக்கிய பயணத்திற்கு உணவாக இருக்கின்றார். ஜான் மரியம் வியாழி நற்கருணை பற்றி இவ்வாறு அழகாக
கூறுகின்றார். நற்கருணையை விட கடவுளிடம் சிறந்தது எதுவும் இல்லை. ஒருவேளை அப்படி சிறந்தது வேறு எதுவும் இருந்திருந்தால் அதையும் கடவுள் நமக்கு கொடுத்திருப்பார் என்று கூறுகிறார். கடவுள் நமக்கு கொடுத்திருப்பதிலே மிகச்சிறந்த ஒரு கிஃப்ட், மிகச்சிறந்த ஒரு உணவு எதுவென்றால் அதுதான் இந்த நற்கருணை. நாம் யோசித்து பார்க்கலாம். ஞாயிறு என்றாலே, ஞாயிற்றுக்கிழமை என்றாலே பல்வேறு வகையான உணவுகளை நாம் விரும்பி உண்கிறோம். நாம் விரும்பி உண்ணக்கூடிய உணவாக இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு இருக்க வேண்டும். இந்த டோமினிக் சாமியை இவ்வாறு கூறுகிறார், நீ புனிதராக வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் ஒப்புரவு அருட்சாதனம் செய்து இந்த நற்கருணை ஆண்டவரை உணவாக உட்கொள். காரணம், இந்த உணவு நம்முடைய உடலுக்கு அல்ல, மாறாக ஆன்மாவுக்கு உணவாக அமைகின்றது. ஆன்மாவுக்கு பலம் பெறக்கூடியதாக இந்த நற்கருணையானது நமக்கு இருக்கிறது. பல்வேறு விதமான உணவு வகைகளை இந்த உலகத்திலே நாம் உட்கொள்கிறோம். ஒவ்வொன்றும் உடலினுடைய ஒருவித பாகங்களுக்கு அல்லது ஒருவிதமான சக்தியை, எனர்ஜியை நமக்கு தருவதாக இருக்கிறது. ஆனால் இந்த நற்கருணையில் எல்லா விதமான ஆற்றல்களும் இருக்கின்றன, எல்லா விதமான சக்தியும் இருக்கிறது. அதனால்தான் சிறுவர் குழந்தை தவறு இவ்வாறு கூறுகிறார், ஒன்றும் இல்லாமலே இருக்கிறது என்றால் அதுதான் இந்த நற்கருணை. இந்த நற்கருணையில் எல்லாமே இருக்கிறது. நற்கருணை தரிசனத்திலே நாம் திணிக்க வருகின்ற பொழுது ஒட்டுமொத்த இந்த உடலிலும் அனைத்து விதமான ஆற்றல்களும் நமக்கு இருக்கின்றன, அனைத்து விதமான பலனும் நமக்கு கிடைக்கின்றது. மன வாரங்களோடு வருகின்றோம், உடல் வழிகளோடு வருகின்றோம், பல்வேறு விதமான விடுதலைகளோடு வருகின்றோம். அப்படி வருகின்ற அனைவரும் அன்றாட நாம் சந்திக்க வேண்டிய ஒரு நபர், சந்திக்க வேண்டிய தெய்வம் யார் என்று சொன்னால் இந்த நற்கருணை ஆண்டவர் தான். எனவே இவ்வுலக உணவை கடந்து இந்த உணவுதான் நம்மை உன்னதம் செய்யும். இந்த உணவுதான் ஆண்டவரிடத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும். இந்த உணவுதான் நம்முடைய வழி பயணத்திற்கு நிறைவான உணவு என்பதை நாம் உணர்ந்தும் இவ்வுலக நற்கருணை ஆண்டவரை இனி வருகின்ற காலங்களில் ஒவ்வொரு திருப்பணியிலும் அந்த உணவின் வழியில கரங்களிலும் நம்முடைய நாவிலும் நாம் வாங்குகின்ற பொழுது இந்த உணவுதான் என்னுடைய பயணத்திற்கு வழி, இந்த உணவுதான் நிறைவாழ்விற்கான ஒரு வழி என்பதை உணர்ந்து இந்த நற்கருணை மக்களில் நாம் வாழும் இந்த ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடுத்து சொல்லிப்போம். சற்று கரங்களை உயர்த்தி இந்த 2 வரி பாடலை மட்டும் நாம் பாடுவோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். பாடுவோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். பாடல் பாடியவாறு
அனைவரும் அப்படியே நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி வாழ திரும்பி நிற்போம். உங்களுடைய பதில் உம்மை போற்றுகிறோம். சொல்லுங்கள், உம்மை போற்றுகிறோம். நற்கருணை ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். நன்மையின் ஆண்டவரே, நீதியின் நற்கருணை ஆண்டவரே, இரக்கத்தின் நற்கருணை ஆண்டவரே, மன்னிப்பின் நற்கருணை ஆண்டவரே, வழிகாட்டும் நற்கருணை ஆண்டவரே, ஆற்றலின் நற்கருணை ஆண்டவரே, பலப்படுத்தும் நற்கருணை ஆண்டவரே, ஆலோசனைகளின் நற்கருணை ஆண்டவரே, நெறிப்படுத்தும் நற்கருணை ஆண்டவரே, உன்னதத்தின் நற்கருணை ஆண்டவரே, மீட்பரான நற்கருணை ஆண்டவரே, வாக்குமாறாத நற்கருணை ஆண்டவரே, விண்ணப்பத்தின் நற்கருணை ஆண்டவரே, வெளிப்பாட்டின் நற்கருணை ஆண்டவரே, அதிசயத்தின் நற்கருணை ஆண்டவரே, உடன்படிக்கையின் நற்கருணை ஆண்டவரே, அடைக்கலத்தின் நற்கருணை ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நற்கருணை என்பது ஒரு பகிர்வு. விவிலியத்திலே யோவான் நற்செய்தியிலே பாலைவனத்திலே 5000 மக்கள் 4000 மக்கள் அமர்ந்திருந்த பொழுது ஆண்டவர் பகிர்வு என்னும் பாடத்தை அவர்களுக்கு பிராக்டிகலாக எடுக்கிறார். தேரியாக சொல்லிக் கொடுக்கவில்லை, மாறாக பகிர்வதற்கு அவர்களுக்கு பயிற்றுவிக்கிறார். இப்படிதான் நீங்கள் பகிர வேண்டும். நற்கருணையின் வழியாக நீங்கள் பகிர்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். என்னையே உடைத்து கொடுத்து உங்களோடு பகிர்வது போன்று நீங்களும் உங்களையும் உங்களிடம் இருப்பதையும் பகிர்வதற்கான ஒரு புரிதலை இந்த நற்கருணை நமக்கு கற்றுத்தருகிறது. புனித அன்னை தெரசா இவ்வாறு கூறுகிறார் நற்கருணையை பற்றி. நற்கருணையை உற்று பார்க்கிற பொழுது மட்டுமே கடவுள் நம்மை எவ்வளவு அன்பு செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். வேறு எப்படி வேண்டுமானால் விவிலியத்தை படித்து கடவுளுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளலாம், நிதர்சனமான உண்மை. ஆனாலும் அதை விட இந்த நற்கருணையை உற்று பார்க்கின்ற பொழுது கடவுள் நம்மை எவ்வளவு அன்பு செய்திருக்கிறார், அவரையே நமக்கு உடலாக கொடுத்திருக்கிறாரே. ஒவ்வொரு முறை நற்கருணையை உற்று பார்க்கின்ற பொழுது இதுதான் எனக்காக சிந்திய உடலா,
இந்த நற்கருணை தான் எனக்காக முழு ரத்தத்தையும் கொடுத்த உடலா, இதுதான் அந்த ஆண்டவரா, இதுதான் கடவுளுடைய அன்பா என்ற நினைப்பை, உணர்வை நமக்கு தரக்கூடியது இந்த நற்கருணை. கடவுள் நற்கருணை வழியாக நம்மோடு பகிர்ந்து கொண்டது போன்று நாமும் பகிர்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கல்வாரி நிலையிலும் அந்த ஆண்டவரை நாம் உணவு வடிவிலே உடலிலே பெற்றுக்கொண்ட பிறகு சென்று வாழுங்கள் என்று குருவானவர் நம்மை வாழ்த்துகிறார். கல்வாரி வழியினுடைய நிறைவு எப்படி வாழப்போகிறோம்? பகிர்ந்து வாழ வேண்டும். பகிர்வதற்கு நாம் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் வாங்கிய நற்கருணையினுடைய பலன் எல்லாம் இன்னும் பலம் கொடுக்காமல் நமக்குள்ளாக உறங்கிக் கொண்டேதான் இருக்கிறது. பகிர்கின்றவர்களே உண்மையில் கிறிஸ்தவர்கள். நற்கருணையை வாங்குகின்றவர்கள் மட்டும் கிறிஸ்தவர்கள் அல்ல. தொடக்க கால கிறிஸ்தவர்களுடைய வாழ்விலே அதைதான் பார்க்கின்றோம். திருத்தூதர்களுடைய காலடியில தங்களிடமிருந்து எல்லாவற்றையும் கொடுக்கிறார்கள். அவர்கள் அவரை அந்த கொடுத்த அனைத்தையும் பகிர்ந்து கொடுக்கிறார்கள். பகிர்வுதான் கிறிஸ்துவ வாழ்வினுடைய அடிப்படை. அதை இயேசு ஆண்டவர் தன் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். தான் ஏற்படுத்திய நற்கருணை மூலமாக கற்றுக் கொடுக்கின்றார். பகிர்ந்தால் உங்களுக்கு பற்றாக்குறை இருக்காது என்ற பாடத்தை பகிர்தலின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இதுவும் இந்த நற்கருணை ஆண்டவர் வழியாக பகிர கற்றுக்கொள்வோம். நிறைய நேரங்களிலே நம்முடைய மனதை இவ்வாறு சொல்லிவிடுகிறது, பகிராதே உனக்கு குறைந்துவிடும். ஆனால் பகிர்கின்ற பொழுதுதான் அது பெருகும். கொடுக்கின்ற பொழுது, பகிர்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் எந்த விதத்திலும் குறைந்து போவதில்லை, மாறாக அதில் நாம் வளர்கிறோம். ஆண்டவர் அதனால்தான் ஒரு சில துண்டு மீன்களும் இருந்ததை வைத்து பகிர்ந்து படுகை செய்து கொடுத்த பொழுது நீதியை நிறைவாக பெறுகிறார்கள். எனவே நாமும் இந்த நற்கருணை ஆண்டவரிடமிருந்து இந்த பாடத்தை கற்றுக்கொண்டு பகிரக்கூடிய பிள்ளைகளாக, உண்மை கிறிஸ்தவர்களாக வாழ வரம் வேண்டி தொடர்ந்து இந்த நற்கருணை ஆண்டவரை நம்முடைய பயணத்தில் எடுத்துச் செல்வோம். பாடல் பாடியவாறு பயணத்தை தொடரும். மாறாத நேசம் இனில் தந்த தேவா, மனதின்னும் கோவில் உனக்காக நீவா. மாறாத நேசம் இனில் தந்த தேவா, மனதின்னும் கோவில் உனக்காக நீவா. உள்ளம் என்னும் வீணை கரம் தேடுதே, உருவி நீ என்னில் ஸ்வரம் மீட்டு வா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதின்னும் கோவில் உனக்காக நீவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா. ஆறுதல் தேடி அலைகின்ற போது ஆதவனே ஆறுதல் தந்தாய். ஆறுதல் தேடி அலைகின்ற போது ஆதவனே ஆறுதல் தந்தாய். துயரினில் வாழ்வி மடிந்திடவே துணையாக வந்தாய். துயரெல்லாம் மறந்து துணையாக வந்தாய். துயரெல்லாம் மறந்தேன் போற்றுவேன் தேவா, போற்றுவேன் உன் திருவடி பணிந்து போற்றுவேன். உன் திருவடி பணிந்து போற்றுவே. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நீவா. உள்ளம் என்னும் வீணை கரம் தேடுதே, உருவி நீ என்னில்
ஸ்வரம் மீட்டவா. அனைவரும் அப்படியே நற்கருணை ஆண்டவரை பார்த்தவாறு நிற்போம். 2 வரி பாடலை மற்றும் பாடுவோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உங்களுடைய பதில் உம்மை ஆராதிக்கின்றோம் சொல்வோம். உம்மை ஆராதிக்கின்றோம். எங்கள் தேவைகளில் உடனிருப்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம். எங்கள் பங்கை வழிநடத்துபவரே உம்மை ஆராதிக்கின்றோம். எங்கள் மறை மாவட்டத்தை வழிநடத்துபவரே உம்மை ஆராதிக்கின்றோம். எங்கள் ஆயரை வழிநடத்துபவரே உம்மை ஆராதிக்கின்றோம். எங்கள் பங்கு தந்தையை வழிநடத்துபவரே உம்மை ஆராதிக்கின்றோம். எங்கள் அன்பியங்களுக்கு வழிகாட்டுபவரே உம்மை ஆராதிக்கின்றோம். எங்கள் பங்கு இளைஞர்களை ஊக்குவிப்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம். எங்கள் பங்கின் அனைத்து குழந்தைகளையும் ஏற்றுக்கொள்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம். முதியவர்களுடைய உடனிருப்பே உம்மை ஆராதிக்கின்றோம். முன்னேற்றத்தினுடைய நாயகரே உம்மை ஆராதிக்கின்றோம். அருட்சகோதரிகளினுடைய ஆன்ம மேய்ப்பரே உம்மை ஆராதிக்கின்றோம். கிராமங்களினுடைய தூண்டுகோலே உம்மை ஆராதிக்கின்றோம். பக்த சபைகளை பராமரிப்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம். வீழ்ந்தவர்கள் அனைவரையும் எழுச்சியூட்டுபவரே உம்மை ஆராதிக்கின்றோம். பலவீனர்கள் அனைவருக்கும் பக்கபலமாக இருப்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம். முயல்பவர்களுடைய உற்ற துணையே உம்மை ஆராதிக்கின்றோம். சவால்களில் எங்களோடு துணை இருப்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம். கல்வியின் வெளிச்சமாக இருப்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம். சேர்ந்து சொல்வோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இன்னும் சத்தமாக, உம்மை ஆராதிக்கின்றோம். யோபு புத்தகம் 7வது அதிகாரம் 1வது இறைவசனம் இவ்வாறு கூறுகிறது. மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம்தான். இந்த போராட்டமான வாழ்விலே நமக்கு மருந்தாக இருப்பவர் யாரென்றால் இந்த நற்கருணை ஆண்டவர். திருப்பாடல் 118 6வது வசனம் இவ்வாறு கூறுகிறது. ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் யாருக்கு அஞ்ச வேண்டும்? இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று பாருங்கள். இந்த நற்கருணை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என் பக்கம் எனக்குள்ளாக இருக்கின்ற பொழுது யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஒரு டாக்டர் நினைப்பார் எல்லாரும் நோயோடு இருக்க வேண்டும். ஒரு லாயர் நினைப்பார் எல்லாரும் பிரச்சனையோடு இருக்க வேண்டும். ஆனால் இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் அப்படி அல்ல. பிரச்சனையோடோ வியாதியோடோ இருக்க வேண்டும் என்று ஒரு நொடி பொழுதும் இவர் நினைப்பதில்லை. எல்லாரும் நலமோடு வாழ வேண்டும் என்றே இந்த நற்கருணை ஆண்டவர் விரும்புகின்றார். இவர்தான் நம்முடைய வாழ்வுக்கு மருந்து. புனித கித்தேரியம்மாள் நற்கருணையை பற்றி இவ்வாறு கூறுகிறார். நற்கருணை தான் ஆன்மாவிற்கு மருந்து. ஆன்மாவிற்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு மருந்து, ஒரு ஊசி எது என்று சொன்னால் அதுதான் இந்த நற்கருணை. புனித முன்னாள் திருத்தந்தையாக இருந்த பிரான்சிஸ் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார். நற்கருணை நிறைவுள்ளவர்களுக்கான வெகுமதி அல்ல, மாறாக பலவீனமானவர்களுக்கான இரக்கத்தினுடைய பரிசு என்று கூறுகின்றார். அதனால்தான் எவ்வளவு பாவம் செய்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும், ஒவ்வொரு இரவும் நாம் எவ்வளவு போராட்டத்தோடு நம்முடைய வாழ்வு இருந்தாலும் மனதளவிலே ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை கேட்டுவிட்டு நான் போய் அந்த நற்கருணை ஆண்டவரை காலை கல்வாரி பலியிலே நாம் வாங்குகின்ற பொழுது, ஆசையோடு செல்கின்ற பொழுது தடையேதும் இல்லாமல் நமக்கு தருகிறார். இரக்கத்தினுடைய பரிசாக நம்மெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பதனால் ஆண்டவர் அவரையே நமக்கு தருவதில்லை, மாறாக இரக்கத்தினுடைய அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு தருகிறார். ஒவ்வொரு நாளும் இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு மருந்தாக வர வேண்டும். ஏனென்றால் அன்றாட வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள், பள்ளி பயிலக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு சுமைகள், வேலை செய்யக்கூடிய பயணிக்கக்கூடிய எவ்வளவு பேருக்கும் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அலுப்புகள், எவ்வளவு சுமைகள், வழிகள், மனபாரங்கள், குடும்ப உறவுகளிடையே எவ்வளவு பிரச்சனைகள், புரிந்து கொள்ளாத நிலைகள், அனைத்திலும் நமக்கு மருந்தாக இருக்கக்கூடியவர் இந்த நற்கருணை ஆண்டவரே. காலையிலோ மாலையிலோ நடக்கக்கூடிய திருப்பலிகளை ஒவ்வொரு நாளும் நாம் தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரே மருந்து இந்த நற்கருணை
ஆண்டவர். இந்த நற்கருணை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் மருந்தாக எடுத்துக்கொள்கின்ற பொழுது மட்டுமே நாம் துன்பங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். நமக்கு பல்வேறு விதமான துன்பங்கள், நோய் நொடிகள் வருகின்ற பொழுது ஏதோ சபிக்கப்பட்டவர்களாக அல்லது ஏதோ நமக்கு ஏற்பட்ட ஒரு கோளாறாக மற்றவர்கள் நினைத்தாலும் அந்த ஒரு வேதனையிலும் இந்த ஆண்டவர், இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு மருந்தாக வருகின்ற பொழுது எவ்வளவு துன்பங்கள் நம்முடைய வாழ்விலே வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் நற்கருணையை வாங்குகின்ற பொழுது இந்த ஆண்டவரை யோசித்து பாருங்கள். இவரை விடவா நமக்கு துன்பங்கள், இவரை விடவா நமக்கு சவால்கள், இவரை விடவா நம்முடைய வாழ்க்கையை நாம் வீழ்ந்து விட்டோம். எனவே நம்முடைய எல்லா காயங்களுக்கும் இந்த நற்கருணையே மருந்து என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் உணர்ந்து நம்முடைய காயங்களை இந்த நற்கருணையால் ஆற்ற வரம் வேண்டி இந்த ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து பாடுவோம். நற்கருணை ஆண்டவரை நாம் பீடத்திலே வைத்து ஆராதனை செய்வோம். உன்னை கண்டு உறவாட, உன்னை உண்டு உயிர் வாழ ஏங்குகிறேன் இயேசுவே, என்னை தாங்கிடவா நேசமே. உன்னை கண்டு உறவாட, உன்னை உண்டு உயிர் வாழ ஏங்குகிறேன் இயேசுவே, என்னை தாங்கிடவா நேசமே. அழைத்தேன் இறைவா, இதயம் வருவாய். அழைத்தேன் இறைவா, இதயம் வருவாய். உன்னை கண்டு உறவாட, உன்னை உண்டு உயிர் வாழ ஏங்குகிறேன் இயேசுவே, என்னை தாங்கிடவா நேசமே. புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம். நற்செய்தி வாசகத்திற்கு எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித அருளப்பர் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து,
இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்றார். சீடர்கள் இருவர் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. புகழ். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, யோவான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொல்வதை நாம் இன்று வாசிக்க கேட்டோம். ஒவ்வொரு திருப்பலியிலும் குருவானவர் இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் என்று சொல்லி நற்கருணை ஆண்டவரை உயர்த்தி பிடிக்கிறார். இதோ இறைவனின் செம்மறி, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி. விடுதலை பொருள் புத்தகத்திலே 12வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் எகிப்து தேசத்தை விட்டு கானான் தேசத்தை நோக்கி புறப்பட்ட போது அவர்களுக்கு கடவுள் பின்வருமாறு சொல்லுகிறார்: குடும்பத்திற்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அதனை நீங்கள் வெட்ட வேண்டும். அதன் இரத்தத்தை உங்கள் கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூசி வையுங்கள். நான் எகிப்து தேசத்தை கடந்து செல்லுகின்ற போது, எகிப்தியர்களை துன்புறுத்துகிற போது இது உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் இருக்கின்ற வீட்டிற்குள் கொள்ளை நோய் எதுவும் வராது என்று கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னார். எந்த வீடிலெல்லாம் ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தேய்க்கப்பட்டிருந்ததோ அவர்களெல்லாம் தீங்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். அந்த ஆட்டுக்குட்டியை போல நமக்கு வருகின்ற எல்லா தீங்கையும் நம்மிடமிருந்து விலக்குகின்ற கடவுளாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்க போகிறார், இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் புனித யோவான் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் எப்படி நம்முடைய முன்னோர்களை தீங்கிலிருந்து காப்பாற்றியதோ அதே போன்று திருப்பாடல் 91 10வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறபடி, தீங்கு உனக்கு நேரிடாது, துன்பம் உன்னுடைய கூடாரத்தை நெருங்காது என்ற வேத வசனத்தின்படி நமக்கு தீங்கு நேராமல், நமக்கு துன்பம் நேராமல் நம்மை விடுவித்து காக்க நற்கருணை ஆண்டவர் நமக்காக இருக்க போகிறார், இருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, இதோ இறைவனின் செம்மறி என்று புனித யோவான் சொல்லுகிறார். விடுதலை பொருள் புத்தகத்திலே 29வது அதிகாரத்திலே 38 45 முடிய உள்ள அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். கடவுள் நம்முடைய முன்னோர்களுக்கு கட்டளையிடுகிறார். ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் நீ எனக்காக பலி செலுத்து. ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியை எனக்காக நீ பலிபீடத்திலே பலியிடுவாய். நான் அங்கு வந்து உன்னை சந்திப்பேன், உங்களோடு தங்குவேன் என்று அந்த பகுதியிலே கடவுள் பேசுகிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பலிபீடத்திலே நமக்காக பலியிடப்படுகிறார். அப்படி பலியிடப்படுகிற போது கடவுள் நம்மை சந்திக்கிறார், கடவுள் நம்மோடு குடிகொள்கிறார், நம்மோடு வாழ்கிறார். கடவுள் நம்மோடு வாழ்கிறார் என்பதை நினைவுபடுத்துவதன் அடையாளமாகத்தான் புனித யோவான் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறார். எசாயா புத்தகத்திலே 53வது அதிகாரத்திலே 7 10 முடிய உள்ள பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியை போலவும், ரோமம் கத்தரிக்கிறோர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலவும் ஊழியர், கடவுளின் ஊழியர் இருந்தார். மக்களுக்காக குற்றம் நீக்கும் பலிக்காக தன் உயிரை தந்தார். சாவுக்கு தம்மையே கையளித்தார். பலரின் பாவத்தை
தன் மீது சுமந்து கொண்டார், கொடியோருக்காக பரிந்து பேசினார் என்று அந்த பகுதி நீண்டு செல்லும். நமக்காக பரிந்து பேசுகின்ற ஆட்டுக்குட்டியாக, நமக்காக நம்முடைய துன்பங்களை தாங்கிக் கொள்ளுகின்ற ஆட்டுக்குட்டியாக, நம்முடைய குற்றங்களை நீக்க ஒவ்வொரு நாளும் பலிபீடத்திலே தன்னையே ஒப்படைக்கின்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து இருப்பதால் அவரை இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். திருவெளிப்பாடு புத்தகத்திலே 7வது அதிகாரத்திலே 9, 10 ஆகிய வசனங்களை நாம் இப்படி வாசிக்கிறோம். யாரும் எண்ண முடியாத அளவுக்கு பெருந்திரளான மக்களை நான் கண்டேன். அவர்கள் அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக நின்றார்கள். கையிலே குருத்தோலை பிடித்திருந்தார்கள். அப்போது அவர்கள், அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடம் இருந்துமே எங்களுக்கு மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியிடமிருந்தே நமக்கு மீட்பு வருகிறது என்று அவர்கள் பாடுகிறார்கள். அப்படி நமக்கு மீட்பை தருகின்ற, நம்மை காக்கின்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு இருக்கிறார் என்பதற்காகத்தான் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று புனித யோவான் அவரை நமக்கு வெளிப்படுத்துகிறார். விடுதலை பெருநூல் புத்தகத்திலே 6வது அதிகாரத்திலே 6வது வசனத்தில் நாம் எப்படி வாசிக்கிறோம்? என் ஜனங்களே, உங்களுடைய பாரச் சுமைகளை நான் அகற்றுவேன், உங்களுக்கு நான் மீட்பளிப்பேன் என்று கடவுள் கொடுத்த அந்த வாக்குறுதிக்கு ஏற்ப நம்மையெல்லாம் மீட்பதற்காக, நம்மையெல்லாம் காப்பதற்காக, நம்முடைய பாவச் சுமைகளை எல்லாம் அகற்றுவதற்காக நமக்காக இருக்கின்ற ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. திருவெளிப்பாடு புத்தகத்திலே 7வது அதிகாரத்திலே 11 உள்ள வசனங்களை நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். அரியணை நடுவில் வீற்றிருக்கும் ஆட்டுக்குட்டி மக்களை மேய்க்கும். அரியணை நடுவில் வீற்றிருக்கும் ஆட்டுக்குட்டி மக்களை மேய்க்கும். வாழ்வளிக்கும் நீரூற்றுக்களுக்கு அவர்களை வழிநடத்தி செல்லும். கடவுள் அவர்களின் துன்பங்கள் எல்லாவற்றையும் துடைத்து விடுவார் என்று அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். அரியணை நடுவில் வீற்றிருக்கின்ற ஆட்டுக்குட்டி மக்களை மேய்க்கும். நம்மை இயேசு கிறிஸ்து மேய்க்கின்ற ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மையெல்லாம் வாழ்வுக்கு வழிநடத்தி செல்லுகின்ற ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அப்படி அவர் இருப்பதால் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொல்லி புனித யோவான் அவரை நமக்கு வெளிப்படுத்துகிறார். எசாயா புத்தகத்திலே 30வது அதிகாரத்திலே 20, 21 அந்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம். இனி உங்களுடைய போதகர் தம்மை மறைத்துக் கொள்ள மாட்டார். இனி உங்களுடைய போதகர் தம்மை மறைத்துக் கொள்ள மாட்டார். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்ற வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும் என்று கடவுள் அந்த பகுதியிலே பேசிய அந்த வாக்கிற்கு என்ப நம்மை வழிநடத்தி செல்ல, நம்முடைய செவிகளில் இதுதான் வழி, இதிலே செல் என்று நம்மை வழிநடத்தி செல்லுகின்ற இறைவனாக, நண்பராக இயேசு இருக்க போகிறார் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவை இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் நமக்கு வெளிப்படுத்தி வைக்கிறார். திருவெளிப்பாடு புத்தகத்திலே 17வது அதிகாரத்திலே நாம் தொடர்ந்து 14 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியோடு அவர்கள் போர் புரிவார்கள், ஆனால் ஆட்டுக்குட்டி அவர்களை வெல்லும். ஆட்டுக்குட்டியோடு அவர்கள் போர் புரிவார்கள், ஆனால் ஆட்டுக்குட்டி அவர்களை வெல்லும். கடவுளின் அழைப்பை ஏற்று கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு உண்மை உள்ளவர்களாய் ஆட்டுக்குட்டியோடு இருப்பவர்களும் வெற்றி பெறுவார்கள். ஆட்டுக்குட்டியோடு இருப்பவர்களும் வெற்றி பெறுவார்கள். ஆட்டுக்குட்டியும் வெற்றி பெறும், ஆட்டுக்குட்டியோடு இருப்பவர்களும் வெற்றி பெறுவார்கள் என்று அந்த பகுதி நீண்டு செல்லும். ஆட்டுக்குட்டியாம்
இயேசு கிறிஸ்துவோடு நாம் இருக்கிற போது அவரும் நமக்கு வெற்றியை தருவார், நாமும் வெற்றியை பெற்றுக்கொள்வோம். நாம் எடுக்கின்ற எல்லா செயல்களிலும் எல்லா காரியங்களிலும் நமக்கு வெற்றியை தருகின்ற நபராக இயேசு கிறிஸ்து இருக்க போகிறார், ஆட்டுக்குட்டியாக இருக்க போகிறார் என்பதற்காகத்தான் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் அவரை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ரோமை நகர மக்களுக்கு எழுதிய கடிதத்திலே 8வது அதிகாரத்திலே 35-36 இந்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம். நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும், அதாவது வேதனை, நெருக்கடி, இன்னல், இடர், வாழ்வு, சாவு, பட்டினி, ஆடையின்மை அனைத்திலும் இருந்தும் நாம் வெற்றிக்கு மேல் வெற்றி பெறுவோம். நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் நாம் அனைத்திலும் வெற்றிக்கு மேல் வெற்றி பெறுகிறோம் என்று சொல்லி புனித பவுலடியார் இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து கடவுளின் ஆட்டுக்குட்டியாக நமக்காக, நமக்கு வருகின்ற தீங்கையெல்லாம் விலக்குகின்ற ஆட்டுக்குட்டியாக, நம்மை கடவுளோடு ஒப்புரவாக்கி நாமும் கடவுளும் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதற்காக பலிபீடத்திலே அன்றாடம் பலியிடப்படுகிற ஆட்டுக்குட்டியாக, நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து கொள்ளுகின்ற ஆட்டுக்குட்டியாக, நமக்கு மீட்பை தருகின்ற ஆட்டுக்குட்டியாக, நம்மை வழிநடத்தி செல்லுகின்ற ஆட்டுக்குட்டியாக, நமக்கு வெற்றி தருகின்ற ஆட்டுக்குட்டியாக எந்நாளும் இருப்பதால் தான் நற்கருணை நாதரை குருவானவர் உயர்த்தி பிடித்து இதோ கடவுளின் செம்மறி, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நமக்காக அவரை பிரசன்னப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கடவுளின் ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்து, கடவுளின் செம்மறியாம் இயேசு கிறிஸ்து, நற்கருணை ஆண்டவர் நம்மோடு இருந்து நாம் எடுக்கின்ற எல்லா செயல்களிலும் வெற்றி தருவார். நாம் படுகின்ற எல்லா துன்பத்திலிருந்தும் நம்மை மீட்டுக் கொள்வார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து விடுவார் என்ற உணர்வோடு நற்கருணையை நாம் கரங்களில் ஏந்தி உண்ணுவோம். அருளப்ப நற்செய்தியிலே 15வது அதிகாரத்திலே 5வது வசனத்தில் நாம் எப்படி வாசிக்கிறோம்? ஒருவர் என்னோடும் நான் அவரோடும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். ஒருவர் என்னோடும் நான் அவரோடும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். திருப்பலியிலே நற்கருணை ஆண்டவரை, கடவுளின் ஆட்டுக்குட்டியை, செம்மறியை நாம் உணவாக பெறுகின்ற போதெல்லாம் நாம் கடவுளோடு இணைந்து விடுகிறோம். அப்படி கடவுளோடு இணைகிறோம் என்ற விசுவாசத்தில் வளருங்கள். உங்கள் வாழ்வு மிகுந்த கனிதந்த வாழ்வாக இருக்கும். ஆமென். முழங்கால் படியிடுவோம். இந்த 2 வரிகளை அப்படியே நாம் பாடுவோம். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோ பேரு பெற்றோ அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. மீண்டுமாக பாடுவோம். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோ பேரு பெற்றோ அவ்விருந்தை உண்டிட
சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இயேசுவின் திரு இதயத்துக்கு தஞ்சை மறைமாவட்ட ஆயர், குருக்கள், துறவரத்தார், இறைமக்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கும் ஜெபம். இனிய இயேசுவே, மக்களின் மீட்பரை, உமது பீடத்தின் முன்பாக பணிந்து வணங்கும் அடியோர் மீது இரக்கமாயிரும். நாங்கள் உமக்கு உரிமையானவர்கள், உமக்கு உரிமையாகவே இருக்க விரும்புகின்றோம். இன்னும் மிகுதியாக உம்மோடு ஒன்றித்து இருக்குமாறு நாங்கள் ஒவ்வொருவரும் உமது திரு இதயத்துக்கு எங்களை முழுமனதோடு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, மனிதருள் பலர் உம்மை ஒருபோதும் அறிந்ததே இல்லை. வேறு பலர் உம் கட்டளைகளை நிந்தித்து பழித்து உம்மை வேண்டாமென்று ஒதுக்கிவிட்டார்கள். மிகவும் இரக்கமுள்ள இயேசுவே, இத்தகையோர் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவர்கள் அனைவரையும் உமது திரு இதயத்தின் பால் ஈர்த்தருளும். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்றும் உமக்கு உண்மையாயிருக்கும் விசுவாசிகளான கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமன்றி உம்மை விட்டு பிரிந்திருக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. இவர்கள் அனைவரும் பசியாலும் துன்பத்தாலும் வருந்தி சாகாதபடி தங்கள் தந்தையின் இல்லத்துக்கு விரைவில் வந்து சேர அருள் புரிவீராக. தவறான கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருப்போருக்கும் உம்மை விட்டு விலகி இருப்போருக்கும் அரசராயிருப்பீராக. எங்கும் ஒரே மேய்ப்பரும் ஒரே மந்தையும் இருக்குமாறு அவர்கள் அனைவரையும் உண்மைக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டுக்கும் அழைத்து சேர்த்தருளும். ஆண்டவரே, உமது திருச்சபையை ஆபத்திலிருந்து பாதுகாத்து நிலையான உரிமையை அதற்கு ஈந்தருளும். அனைத்துலக மக்களுக்கும் ஒருங்கமைப்பையும் அமைதியையும் தந்தருளும். இவ்வுலகில் ஒரு முனை முதல் மறுமுனை வரை ஒரே குரலொளியாய் நமக்கு மீட்பளித்த இயேசுவின் திரு இதயத்துக்கு புகழ் உண்டாவதாக. மாட்சியும் வணக்கமும் என்றென்றும் செலுத்தப் பெறுவதாக எனும் வாழ்த்தொலி விடாது எழுவதாக. ஆமென். மாண்பு தாழ்ந்து
மன்றாடுவோமாக. இறைவா, நற்கருணை என்னும் இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் துடரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்குகிற நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் உரையுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.